வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஜ்மல். நம்ம எப்போவுமே கதைகள் கேட்குறதுல ஒரு பெரிய ஆர்வமுடையவர்களாக இருப்போம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான வீரமிகு அட் த சேம் டைம் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். யாருடைய வரலாற்றிலிருந்து அப்படின்னா வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள்ட்ட அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் நடந்த ஒரு போர். அந்த போரில் அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நிச்சயம் இந்த கதையிலேருந்து நீங்கள் ஒரு சூப்பரான விஷயத்தை எடுத்துக்குவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தீங்க, அதாவது உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது, அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் லட்சியத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் போக முடியல. சில விஷயங்கள் தடையாக இருக்குது, அதை நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அதை எப்படி விடணுங்கிறத இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க. 1762 ஆண்டு, ஸோ 1762 AD. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிட்டிஷ் மெல்ல 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 இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற காலகட்டம் அது. சிவகங்கை சீமையில் முத்து வடுகநாதர் அவர்கள் ஆட்சி புரிஞ்சிட்டு வராங்க. அவர்கிட்ட அவருடைய போர் தந்திரங்களும் சரி, அவரோட வீரமிகு ஆளுமையும் சரி, ஆங்கிலேயர்களை உள்ளே வர விடலை சிவகங்கைக்குள்ளே. ஆனால் எப்படியோ சூழ்ச்சி பண்ணி ஒரு ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு ஆங்கிலேயர்கள் போரிடுறாங்க. முத்து வடுகநாதர் அவரை ஒன்றுமே செய்ய முடியல. அதுக்கடுத்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்து சூழ்ச்சி பண்ணி அவரை கொண்டுடுறாங்க. அதுக்கடுத்து ஆங்கிலேயர் படை உள்ளே வந்தது. இப்போ இந்த செய்தி மருது சகோதரர்களோட உதவி மூலமாக வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு தெரிய வருது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக போய் ஆங்கிலேயரை எதிர்க்க முடியாது. அதனால் அவங்க பல வியூகங்களை வகுக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, சபதம் எடுத்துகிட்டு சிவகங்கை சீமையை விட்டு வெளியேறாங்க. நான் நிச்சயம் வருவேன், என் தாய்நாட்டை மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு அவங்களுடைய கை குழந்தையை எடுத்துகிட்டு சிவகங்கை சீமையை விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காகவும் அவங்கள வீழ்த்துறதுக்காகவும் பல வியூகங்கள் அவங்க அமைக்க நேரிடுது. அதற்காக பல இடங்கள், பல தூர தேசங்கள் பயணிக்க நேரிடுது. பயணிக்க வேண்டியதற்கு புது புது இடங்கள், புது புது நபர்கள், நிறைய பேரை சந்திக்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு போகிறாங்க, நிறைய வியூகங்கள் அமைக்கிறாங்க. அதில் ஒரு வியூகமாக ஹைதர் அலிகிட்ட போய் உதவி கேட்குறாங்க. ஹைதர் அலியோட உதவி மூலயமா ஒரு படையை கட்டுறாங்க. ஹைதர் அலியுடைய உதவி மூலயமா அவருடைய படை கிடைக்குது. மருது சகோதரர்களோட தலைமையில் ஒரு படை இங்கே தயாராகுது. அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை சீமையில் இளைஞர்களோட கிளர்ச்சியும் தயாராக இருக்குது ஆங்கிலேய அரசுக்கு எதிராக. அதோடு சேர்த்து குயிலி அவர்களுடைய உயிர் தியாகம்னு பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து வேலு நாச்சியார் அவர்களுக்கு உதவியாக இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேலு நாச்சியார் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா, வேலு நாச்சியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பலவீனமான அல்லது போரில் விருப்பம் இல்லாத எவரும் சாகக்கூடாது அப்படிங்கிறது தான் வேலு நாச்சியார் அவர்கள் யோசித்த ஒரு விஷயம். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பலவீனமானவர்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், ஊனமுற்றோர், இந்த மாதிரியான ஆட்களை அந்த ஊர்லேருந்து வெளியில் அப்புறப்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவ விஷயத்துக்காக வெளியே போகிறேன், என்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போகிறேன், உறவினர்களை பார்க்க போகிறேன், கல்விக்காக போகிறேன், அப்படி இப்படின்னு காரணங்களை சொல்லி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறாங்க. அட் த சேம் டைம் எந்த எண்ணிக்கையில் மக்கள் வெளியே போகிறாங்களோ அதே எண்ணிக்கையில் போர் வீரர்கள் உள்ளே வராங்க ஆயுதங்களோட. மறைக்கப்பட்ட ஆயுதங்கள், குறிப்பிடத்தக்க விஷயம், யாருக்கும் தெரியாமல், அதாவது ஆங்கிலேயருக்கு தெரியாமல் அவர்கள் உள்ளே வராங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 பேர் வெளியே போகிறாங்கன்னா 10 பேர் உள்ளே வராங்க. இதன் மூலியமாக ஆங்கிலேயர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பாப்புலேஷன் ஃப்ளோட்டிங்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. அதாவது கிளர்ச்சி நடக்க போகுது, ஒரு போராட்டம், ஒரு போர் வெடிக்க போகுதுங்கிற எந்த விதமான எண்ணமும் ஆங்கிலேயர்கள்ட்ட இல்லை. நார்மலாக தான் இருக்குதுன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஹைதர் அலி அவர்களுடைய படை, மருது சகோதரர்களுடைய படை, வீரப்பெண் குயிலியோடைய சாகசம், உயிர் தியாகம், அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களோட கிளர்ச்சி படை, அதோடு சேர்த்து வீரமங்கை வேலு நாச்சியாரோட பிரமிக்க வைக்கும் ஆளுமை திறன், இது எல்லாம் ஒரு சேர சேர்ந்துருக்கு. சரியான நேரத்துக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமும் வந்துடுச்சு. இப்போது அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், போர் புரிய வேண்டியது. போரை தொடக்கணும். போரோட தொடக்க புள்ளியாக இருக்கக்கூடிய இடம் காளையார் கோயில். போரும் தொடங்குது, அவங்க வெற்றியும் அடைகிறாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை சீமையிலேருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 6 மாதம் டைம் எடுத்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மக்களை ரீப்ளேஸ் பண்ணாங்க. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். ஒரு பெரிய போர் புரட்சியே
இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலமா அவங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இதன் மூலயமா நம்மளால் வெற்றி கொள்ள முடியும். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பல சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதற்கான சரியான நேரம் எதுன்னு காத்துட்ருக்கோம். சரியான நேரம் இதுதான்னு புரிஞ்சுக்கிட்டாலும் உடனுக்குடனே எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடாது. காரணம் ஒன்று இருக்குது, என்னென்னா நம்மளுடைய மனம் திடீர்னு அந்த மாற்றத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கதையில் பல வியூகங்கள் இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு சிறு துகள் தான், ஒரு சின்ன விஷயம்தான். அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த கதையில் ஃபுல்லாக பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஃபோன் நிறையா பார்க்குறேன், நான் வந்து டிவி நிறையா பார்க்குறேன், நான் வந்து தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத இடங்களில் என்னோடய நேரத்தை வந்து அதிகமாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு வேக்கம் ஸ்பேஸ் வந்து காலி, ஒரு பெரிய வேக்கம் கிரியேட் ஆகிடும், ஒரு காலி இடம் கிரியேட் ஆகிடும். அந்த காலி இடத்துல நீங்கள் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து வைக்கலை அப்படின்னா மறுபடியும் அதே விஷயம் வந்து அடைச்சிடும், சமமாயிடும். அதனால் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஃபோன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்ஸ் படிக்க ஆரம்பிக்க போகிறேங்கிற இன்னொரு பிளட்ஜை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்க, ஃபோன் பார்க்குற நேரத்தில் நீங்கள் சும்மா இருப்பீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபோன் பார்க்கறதுக்குரிய எண்ணம் தான் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உதவியாக இருக்கும் பட்சத்தில் விருப்பப்படுத்துங்க. மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு நினச்சா இதை பகிரவும் செய்யுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி.